விஜயுடைய கெரியர்லேயே ஹையஸ்ட் தமிழ்நாடு கிராஸராகவும் நம்ம தமிழ் சினிமாலேயே ஹையஸ்ட் தமிழ்நாடு கிராஸராகவும் இப்போ இருக்க மூவி லியோ தான். தமிழகத்தில் மட்டுமே 230.55 crore வசூல் பண்ணியிருக்கு. இந்த ரெக்கார்டை தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் பிரேக் பண்ணுமாங்கிற கேள்வியை பலரும் சோஷியல் மீடியாஸில் கேட்டுட்ருக்காங்க. தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தோட டே வைஸ் தமிழ்நாடு கலெக்ஷன் பார்த்தோம்னா டே 1ல் 31.50 crore கலெக்ட் பண்ணியிருக்கு, டே 2ல் 21 crore கலெக்ட் பண்ணியிருக்கு, டே 3ல் 27.75 crore கலெக்ட் பண்ணியிருக்கு, டே 4ல் 27.75 crore கலெக்ட் பண்ணியிருக்கு, டே 5ல் 13.50 crore கலெக்ட் பண்ணியிருக்கு, டே 6ல் 10.75 crore கலெக்ட் பண்ணியிருக்கு, டே 7ல் 8 crore கலெக்ட் பண்ணியிருக்கு, டே 8ல் 6.25 crore கலெக்ட் பண்ணியிருக்கு, டே 9ல் 7 crore கலெக்ட் பண்ணியிருக்கு, டே 10ல் 13.50 crore கலெக்ட் பண்ணியிருக்கு, டே 11ல் 15 crore கலெக்ட் பண்ணியிருக்கு, டே 12ல் 6.50 crore கலெக்ட் பண்ணியிருக்கு, டே 13ல் 7.75 crore மொத்தமாக 13 நாட்களில் 195.75 crore கலெக்ட் பண்ணியிருக்கு. இன்னும் 34 crore ப்ளஸ் ரேஞ்சில் வசூல் பண்ணால் லியோ ரெக்கார்டை பிரேக் பண்ணிடும். இது நடக்குமாங்கிற கேள்விக்கு என்னோட ஒப்பீனியன் 50-50 தாங்க பாசிபிள் இருக்குது. லியோவை விட தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் தமிழகத்தில் பெட்டரான பர்ஃபார்மன்ஸை பண்ணிக்கிட்டு இருந்தாலும் லியோவுக்கு ஹாலிடேஸ் நிறைய கிடச்சிது. இதனால் முதல் வீக்கெண்ட்லேயே சூப்பரான கலெக்ஷனை லியோ பண்ணிருச்சு. இன்கேஸ் செப்டம்பர் 20 ரிலீஸ் ஆகிற படங்களுடைய ரிவ்யூ சரியாக இல்லைனா ஸ்க்ரீன்ஸ்லாம் மீண்டும் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைமுக்கு அதிகமாகி லியோவை பிரேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ வர என்னோட கெஸ் ஃபைனலாக தமிழகத்தில் 220 225 crore ரேஞ்சில் கலெக்ஷனை தி கோல்ட் கலெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம தமிழ் சினிமாவில் ரிலீஸ் ஆன படங்கள்லேயே தமிழகத்தில் மட்டும் அதிக வசூல் பண்ண டாப் 5 மூவிஸ்னு லிஸ்ட் எடுத்தால் ஃபர்ஸ்ட் பிளேஸில் லியோ 230.55 crore, செகண்ட் பிளேஸில் PS1 222.70 crore, தேர்ட் பிளேஸில் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் 195.75 crore. இது 13 நாட்களுக்கான பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் மட்டும்தான். ஃபோர்த்து பிளேஸில் ஜெயிலர் 190.35 crore, ஃபிஃப்த் பிளேஸில் விக்ரம் 184.30 crore. ஸோ ஜெயிலருடைய ரெக்கார்டை பிரேக் பண்ணி தேர்ட் ஹையஸ்ட் கிராஸர் ரெக்கார்டை 13 நாட்களில் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் செட் பண்ணியிருக்கு. நான்